ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்கோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th குடிமையியல், அதாவது சிவிக்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கிற எல்லா பாக்ஸையும் எடுத்து இந்த ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். இதே மாதிரி 7th 8th 9th முடிஞ்ச அளவு 10th வரைக்கும் கொடுப்பேன். 11th 12th வந்து குரூப் 4க்குள்ளே டைம் இருந்தால் கொடுப்பேன். அண்ட் நம்ம சேனலில் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே வந்துட்டு குவிஸ் ஃபார்மெட்டில் வந்துட்டு ஆப்ஷனோடு வந்து கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாதசாரிகள் கடக்கும் இடம், அதை பற்றி ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. பாதசாரிகளுக்குன்னு வந்து சாலை கடக்கிற பகுதி வந்து 1934 பிரிட்டனில் தான் வந்து அதை வந்து அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாலைகள் வந்து புள்ளிகளால் ஆன கோடுகளால் தான் குறிக்கப்பட்டுச்சு. நடைபாதைகளில் வந்து பெலிஷா பேக்கன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுச்சு. இது பிரிட்டனோட போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ஹோரி பெலிஷா அவங்களோட பேரில் வந்து அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஜீப்ரா கிராசிங்னு அழைக்கப்படுற ஃபஸ்ட்டு கருப்பு வெள்ளை கோடுகளாலான பட்டைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் அது கருப்பு வெள்ளை கோடுகளாக மாற்றம் அடைஞ்சிச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து இதை வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுனா சென்னை மாநகராட்சி. எந்த வருஷம்னா 1688. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜப்பேட்டை நகராட்சி. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாப்பேட்டை நகராட்சி. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது வந்து நீலகிரியிலையும் பெரம்பலூர்லேயும் 4 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மக்களாட்சியின் பிறப்பிடம்னு சொல்கிறது வந்து கிரேக்கம் தான் சொல்கிறாங்க. டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சியோட இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவோம்னா மக்களாட்சி வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அதை வந்து டெமோஸ் மற்றும் கிரேஷியா அப்படின்னு வந்து 2 சொல்லாக வந்து பிரிக்கலாம். இது ரெண்டுமே கிரேக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. மீனிங் என்னன்னா டெமோஸ்னா மக்கள்னும், கிரேஷியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை வந்து குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி, டெமோஸ் மற்றும் கிரேஷியா. டெமோஸ்னா மக்கள், கிரேஷியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி. டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து கிரேக்கம். தேசிய ஊராட்சி தினம் எப்போனா ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15வது நாள் தான் வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சுது. ஐநா 2007 செப்டம்பர் 15ஆம் நாளை வந்து உலக மக்களாட்சி தினமாக வந்து அறிவிச்சுது. இந்திய குடிமக்களில் 79% பேர் வந்து நாட்டின் மக்களாட்சி மேலே வந்து நம்பிக்கை கொண்டுள்ளதாக வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குதான். இதன் காரணமாக உலக அளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு தான் முதலிடம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பூர் குமரன், கொடிக்காத்து குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் வந்து பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. 1932 வந்து காந்தியடிகளை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதனால் நாடெங்கும் போராட்டம் வந்து நடந்துச்சு. அதில் வந்து காந்தியை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் வந்து கலந்துக்கிட்டாரு. அதனால் காவல்துறையினர் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இவர் வந்து உயிர் திறந்துட்டார். போராட்ட காலத்தில் உயிர் நீத்த போது கூட அந்த மூவர்ண கொடியை வந்து கீழே விடாமல் கையில் வந்து ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிருப்பாரு. இதனால தான் இவர் வந்து திருப்பூர் குமரன் வந்து கொடிக்காத்து குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட தியாகத்தை நினைவு கூறுற வகையில் வந்து இவரோட 100ஆண்டில் இந்திய அரசு வந்து அவரோட உருவம் பொறித்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு சிறப்பிச்சுது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய கீதம் ஜனகணமன அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகிற பாடல் 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பாடலை வந்து முதலாக வந்து பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் அந்த 2 மொழியில் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் காப்பி வந்து இந்தி ஆங்கிலம் அந்த 2 லாங்குவேஜில் எழுதி நம்ம பார்லிமெண்ட்டில் உள்ள லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இது சொன்னது வந்து ஆபிரகாம் லிங்கன். அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இந்திய குடியரசு நாளின் 3வது நாள் தான் ஜனவரி 29. அன்னைக்கு வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா வந்து சிறப்பாக நடைபெறும். அந்த நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர்லாம் வந்து நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க. குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்வில் வந்து முதன்மை விருந்தினராக இருக்கார். இந்த விழாவின் ஒரு பகுதி வந்து மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு
தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணோட உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுது. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட விலங்கு வந்து எதுனா வரையாடு, பறவை வந்து மரகத புறா, எமரால்டு டவுன்னு சொல்லுவாங்க, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனை மரம், பாம் ட்ரீ. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வந்து வடிவமைச்சார். விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தோட குடியாத்தத்தில் தான் வந்து நெய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொடியை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்போ வந்து ஏற்றுனாங்க, செங்கோட்டையில் ஏற்றுனாரு அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு. இந்த கொடி இப்போ எங்கே வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா நம்ம சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எழுத்தறிவு விகிதமும் பாலின விகிதமும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதிகம் குறைவு அது மட்டும் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரி பர்சன்டேஜ் வைஸ் வந்து கன்னியாகுமரி அதிகமாக இருக்குது. குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா தருமபுரி, கன்னியாகுமரிக்கு அடுத்து சென்னை, இங்கே வந்து தருமபுரி, அரியலூர் அது சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2 அதிகம் 2 குறைவு அந்த மாதிரியாவது பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரி 92, சென்னை 90, தருமபுரி 64, அரியலூர் வந்து 71. நெக்ஸ்ட்டு பாலின விகிதம்னு பார்க்குறப்போ நீலகிரி 1041 அது அதிகத்தில் இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது ரெண்டும் 1024. தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களோட எண்ணிக்கை தான் பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. அப்போ 1000க்கு மேலேயே போயிடுச்சு. 1000னா 1000க்கு ஈக்குவலாக வந்து பெண்கள் இருக்கணும். ஆனால் 1000க்கு மேலேயே வந்து பெண்கள் இருக்காங்க. நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலியிலலாம். அது எவ்வளோ விகிதம்னு பார்த்துக்கோங்க. குறைவுன்னு சொல்லி பார்த்தோன்னா தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். 946 தருமபுரி, 954 சேலம், 956 வந்து கிருஷ்ணகிரி, 977 ராமநாதபுரம். இது ரெண்டுமே பாருங்கள், எழுத்தறிவு விகிதமும் பாலின விகிதமும் குறைவு எதுன்னா வந்து தருமபுரின்னு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுறதால இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி வரலாற்றாசிரியராக இருக்க V.S. ஸ்மித்து தான் வந்து கூறியிருக்காரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்கிறவர் வந்து V.S. ஸ்மித்து. நெக்ஸ்ட்டு இன நிறவெறிக்கு முடிவு அப்படின்னு சொல்லி வந்து நெல்சன் மண்டேலா பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் முன்னாள் அதிபராக இருந்திருக்காரு, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. நெல்சன் மண்டேலா 27 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் 1990 தான் விடுதலை ஆனார். இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு வந்து முடிவு கட்டினார். சவுத் ஆஃப்ரிக்காவில் உலக அளவில் வந்து அமைதி நிலவனும் மனித உரிமைக்காக போராட்டத்தில் வந்து முன்னோடியாகவும் திகழ்ந்திருக்காரு. அடுத்து அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. இவர் பாபா சாஹேப் அப்படின்னு வந்து பிரபலமாக வந்து அறியப்படுறாரு. இவர் வந்து இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் வந்து திகழ்கிறாரு. 1915 வந்து MA பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. 1927 வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து PhD பட்டம் வந்து வாங்கியிருக்காரு, டாக்டரேட் பட்டம். அதற்கு முன்னாடி வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து DSc பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு வந்து கருதுகிறாங்க. இவர் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இவரோட மறைவுக்கு அப்புறம் தான் 1990 பாரத ரத்னா வந்து கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா வந்து 90 அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க. அதே 90 வந்து 27 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து நெல்சன் மண்டேலா வந்து விடுதலை ஆகிருப்பார். மேகாலயாவில் உள்ள மவுசின்ரம் வந்து அதிகமாக மழை பெறும் பகுதியும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து குறைவான மழை பெய்யும் பகுதியும் சொல்லியிருக்காங்க. நல்லாவே தெரியும், ராஜஸ்தான் வந்து ஃபுல்லாக வந்து பாலைவனம், அதனால் குறைவாக தான் மழை பொழிவும். மேகாலயா வந்துட்டு நல்லா மலை பக்கத்தில் இருக்கும், அதனால் அது வந்துட்டு என்னென்னா அதிக மழை பொழியும் பகுதி. நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை வந்து இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள்லேயே 60% வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருக்கு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வந்து நாடாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சொற்றொடரை வந்து நமது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டை வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் சாரி கைஸ், நான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் சொல்லியிருப்பேன். அண்ட் வந்து சிலதை வந்து 2 டைம் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ரிவைஸ் ஆகும் அப்படிங்கிறதால, டைம் இல்லைங்கிறதால ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.